என்று என் தாய் தமிழையும் என் தமிழ் கடவுள் முருக பெருமானையும் வணங்கி அவையோர் அனைவருக்கும் இன்று முதற்கண் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்தான் எனக்கு செல்வம், தமிழ்தான் என் அறிவு பசிக்கு உணவு என்னும் தாரக மந்திரத்தை கொண்டவர். எத்தனை தடைகள் எதிரே வந்தாலும் எடுத்த முயற்சியினை கைவிடேன் என்று தமிழை கற்றவர், நேசித்தவர், தமிழ் மொழியினை காப்பவராய் தமிழ் இலக்கியங்களை பதிப்பித்து சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, என் 10 பாட்டு, 8 தொகை முதலான அனைத்து சங்ககால இலக்கியங்களையும் இன்றைக்கு ஏடுகளாக நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியவர். இத்தகைய பெருமை கூறியவராம் தமிழ் தாத்தா என்று புகழப்படக்கூடிய உ.வே. சாமிநாத ஐயரின் அவர்களின் பிறந்த நாளை இன்று நம் தமிழ் துறையாகிய நாம் கொண்டாடுவதில் பெருமை அடைகிறோம். ஒரு தொண்டனால் தான் இன்னொரு தொண்டனது பெருமையை உணர முடியுமா? அவ்வகையில் அன்றைய தமிழ் தொண்டராம் உ.வே. சா. ஐயா அவர்களின் பெருமைகளை எடுத்து கூறும் அளவிற்கு இன்றைய தமிழ் தொண்டராய் இருந்து தமிழ் பணி ஆற்றி வரும் நம் சிறப்பு விருந்தினரே இதற்கு ஆக சிறந்தவர் எனலாம். நெல்மணம் மணக்கும் தஞ்சையில் பிறந்து பள்ளி படிப்பை முடித்து திருச்சி பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை, முதுகலை படிப்பை முடித்து தஞ்சை பல்கலைக்கழகத்தில் திருவிடைமருதூர் வட்டார வேளாண் மரபுகள் என்னும் தலைப்பில் ஆய்வியல் நிறைஞர் பட்டம் பெற்றவர். அதுபோல் இலக்கியத்தில் வேளாண்மை மரபுகள் என்னும் தலைப்பில் சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றவர். அது மட்டுமா, மத்திய பல்கலைக்கழக விரிவுரையாளரான தகுதி தேர்வு நெட் எக்ஸாம், தமிழக பல்கலைக்கழக விரிவுரையாளருக்கான தகுதி தேர்வு செட் எக்ஸாம் இரண்டிலும் தேர்ச்சி பெற்ற பெருமைக்குரியவர். தற்போது சென்னை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் சுவடியல் புலத்தில் இளநிலை ஆராய்ச்சி அலுவலராய் 17 ஆண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடிய சிறப்பு மிக்கவர். 8 நூல்களை பதிப்பித்த பெருமைக்குரியவர். இயற்றியுள்ளார். தனது பெயரில் 26 ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார். தினமணி நாளிதழில் இதுவரை 24க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார். அன்னம் விருது, ஆய்வாளர் மாமணி விருது, ஆய்வு செம்மல் விருது, எழுத்தாளர் பிரபஞ்சன் விருது, இளம் அறிஞர் விருது என்பன போன்ற 5க்கும் மேற்பட்ட விருதிற்கு சொந்தக்காரராய் திகழக்கூடிய சான்றாளர். பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் உரையாற்றிய பெருமைக்குரியவர். அனைத்திற்கும் மேலாக சிறப்புமிக்க மனிதர். அதாவது 2022ஆம் ஆண்டு சென்னை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் நடைபெற்ற செவ்வியல் இலக்கண இலக்கியங்களில் பாட வேறுபாடுகள் என்ற ஒரு பயிலரங்கம், 7 நாள் பயிலரங்கம் நடைபெற்றது. அதில் ஒருங்கிணைப்பாளராக இருந்துதான் எங்களுக்கு அவர் அறிமுகமானார். அந்த நாங்கள் நம் துறையை முன்னாள் துறை தலைவரிலிருந்து இன்றைய துறை தலைவர், நாங்க, அரியநாச்சி அம்மாள் மேம் முதலான 5 நபர்கள் அங்கே சென்றிருந்தோம். ஒரு ஆசிரியர் பெருமக்கள் அறிமுகம் இல்லாத நாங்களாக இருந்தாலும் எங்களுக்கு தங்கும் இடம் முதற்கொண்டு அனைத்தையும் ஏற்பாடு செய்து ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொன்றையும் உணவிலிருந்து, செய்திகளிலிருந்து, ஆய்வரங்கத்தில் அமர வைப்பது முதலாக அனைத்தையும் திறம்பட செய்த ஒரு பொறுப்பான மனிதராக எங்களுக்கு காட்சி அளித்தவர். அத்தகைய சிறப்பான விருந்தினர், இன்றைய சிறப்பு விருந்தினர் முனைவர் திரு கரும்பாயிரம் ஐயா அவர்களை இந்நிகழ்விற்கு வருக வருக என மனமார்ந்த வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. கல்லூரியின் ஆணிவேராய் இருந்து எங்களின் அனைத்து செயல்பாட்டிற்கும் உறுதுணையாய் இருப்பவர், மாணவர் நலனையே தன்னலனாய் கொண்டு இயங்குபவரும் நம் கல்லூரியின் தாளாளர் மற்றும் செயலராய் விளங்கக்கூடிய திரு பி.என். வெங்கடாச்சலம் ஐயா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் இனிய வரவேற்பினை வரவேற்றுக் கொள்கின்றேன். சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரையை புன்னகை முகம் மாறா தன்மையினராய் எங்களின் நலனில் முழு அக்கறை கொண்டு எம்மை பாராட்டி ஊக்குவித்து வளர்த்து வரக்கூடிய ஒரு சிறந்த பண்பாளர், நம் கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியும் மற்றும் நம் துணை முதல்வரும் அம்மாவுமான திருமதி எஸ்.ஏ. தனலட்சுமி அம்மா அவர்களை இத்தருணத்தில் வருக வருக என மனமகிழ வரவேற்கின்றேன். தமிழ் துறையின் வளர்ச்சிக்கான அனைத்து பணிகளையும் தமிழ் ஆர்வத்தோடு, மாணவர் நலனோடு, முழு ஈடுபாட்டோடு இருந்து பணியாற்றக்கூடிய எம் தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்களையும், அதில் மாணவர்கள் முனைப்போடு பங்கு பெற்று அனைத்து நலனிலும் முனைப்போடு வளர்ந்து வரக்கூடிய தமிழ் மாணவ கண்மணிகளையும் இத்தருணத்தில் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். அனைவருக்கும் இனிதே வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.
வரவேற்புரை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி. எட்டு திக்கும் பரவி கிடக்கும் பொன்மொழியாம் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் மீது பற்று கொண்டவர் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி மற்றும் துணை முதல்வர் எஸ்.ஏ. தனலட்சுமி அம்மா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் மிக சிறப்பாக அமைய காரணம் நமது தமிழ் மொழிக்கு தொண்டாற்றிய நமதுடைய தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயா அவர்களினுடைய பிறந்த தினம். இந்த தினத்தில் ஒரு நல்ல நிகழ்வாக தமிழ்துறை ஒருங்கிணைத்து ஒரு அருமையான ஒரு சிறப்பான ஒரு பர்சன், அவர் யாரும் கிடையாது, நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் திரு முனைவர் கரும்பாயிரம் ஐயா அவர்கள். அவர்களுடைய பயோடேட்டாவை அவங்க படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சிறந்த ஒரு ரோல் மாடல்னு சொல்லுவேன் நான். தமிழ் துறை மிக அருமையான துறை. இந்த துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவிகள், மிக அருமையான ஒரு துறை. இந்த துறைக்கு இன்று நீங்கள் வருகை புரிந்தது மிக சிறப்பான தருணம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஏன்னா அவங்களுக்கு உங்களை இந்த ஒரு நாள்ல தமிழ் தாத்தா ஐயா அவர்களினுடைய பிறந்த தினத்தில் காமிக்கும் போது அவங்களும் உத்வேகம் பெற்று நாளைக்கு உங்களை மாதிரியே இங்க இருக்கக்கூடிய தமிழ்துறை மாணவிகள் எல்லாமே பரிமளிப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை. ஏன்னா ஒவ்வொரு விழா எடுக்கும் போதும் அந்த விழாவினுடைய நாயகன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, அந்த 3 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள் அந்த மாணவிகள் இங்கு படித்து வெளியே போகும்போது அவங்களுக்கு இந்த ஒரு நிகழ்வுல நாம இந்த சிறப்பு விருந்தினரை பார்த்தோம், அவங்கள மாதிரி நம்ம ஆகணும், அவங்கள மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறி காமிக்கணும் அப்படிங்கிறதுனுடைய ஒரு பிரதிபிம்பமா தான் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. அந்த ஆசையின் அடிப்படையில் இன்னைக்கு நான் இந்த நிகழ்வை அவங்களுடைய இன்விடேஷன் பார்க்கும் போதே நினைச்சேன், ஒரு சிறப்பான ஒரு அறிஞர் நம்மளுக்கு கூட இன்னைக்கு நம்ம கூட பயணம் செய்ய போகிறார். சிறப்பு விருந்தினர் அவர்களே, தமிழ் துறையில இன்னைக்கு இத்தனை பேர் படிக்கிறாங்க, ஆனா தமிழ் மொழி அப்படிங்கிறதுனுடைய சிறப்பு என்ன, அந்த மொழிக்கு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம நாட்டுல எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். நம்மளுடைய ஸ்டேட்ல இந்த ஒரு பர்டிகுலர் தமிழ் மொழி இந்த ஸ்டேட்ல மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடைந்து கிடைக்கிறோம். அப்படி கிடையாது. இந்த மொழியினுடைய முக்கியத்துவமும் இந்த மொழியினுடைய பின்புலமும் இந்த மொழியினுடைய வருடம் இருந்து எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி தோன்றின முதுமொழி. இன்னைக்கு தமிழ் தான் அநேகமா உலகத்திலேயே முதல் மொழியாக இருக்கலாம் என்பது என்னுடைய ஒரு எண்ணம். அப்பேற்பட்ட மொழியில் நம் மாணவிகள் இந்த படிப்பை எடுத்து ஒரு இளங்கலையோ முதுகலையோ எடுத்து அவங்க படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு உங்களால என்ன கொடுக்க முடியுமோ, எப்படி வேணாலும் எப்ப வேணாலும் நீங்க காலேஜ்க்கு வாங்க, எந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி வெபினாரா இருந்தாலும் சரி, இல்ல நேரடியா நீங்க இங்க அவங்களுக்கு நீங்க சிறப்புரை ஆற்றினாலும் சரி, இல்ல வேற எந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க ஏதாவது ஒரு ஒரு குறைவான நாட்கள் அங்க இருந்து அவங்க தன்னுடைய மொழியினுடைய பலத்தை அதிகரிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த ஒரு நிமிடத்தில் பாத்தீங்கன்னா என்ன இல்ல தமிழ்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு தமிழ் மொழி வளம் இருந்தாவே போதும், நம்மளால எல்லா விதமான சாதனைகளையும் புரிய முடியும். இன்னைக்கு ஆள் கிடையாது. தமிழ்ல பிழை இல்லாம பேசவோ, தமிழ்ல பிழை இல்லாம எழுதவோ யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் அந்த தமிழ் புலமை அப்படிங்கிறது ஒன்று இருக்குதா இல்லையான்னு தெரியல. இது அன்றாடம் நம்மளுடைய நிகழ்வுல நடக்கக்கூடிய ஒரு குறைபாடுகளை தான் நான் சுட்டி காட்டுறேன். அதுக்கப்புறம் தான் நாம ஒரு துறையில எந்த ஒரு போர்ஷன்ல நம்ம சிறப்பு பெற்று வர்றோம். ஒரு கவிதை பின்புலமாக இருந்தாலும் சரி, கதை எழுதும் பின்புலமாக இருந்தாலும் சரி, இல்ல பேச்சாளராக இருந்தாலும் சரி, எழுத்தாளரா ஏதோ ஒரு இதுல அவங்க ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில இன்னைக்கு பரிமளிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க தன்னுடைய
தனித்திறமைய வளர்த்திக்கணும். அதுக்கு முதல் வந்து பிழை இல்லாம எழுதணும், பிழை இல்லாம பேசணும். சோ அந்த ஒரு ஆரம்பத்தை அவங்க எடுத்துக்கிட்டனாவே கண்டிப்பா இன்னைக்கு வந்து நம்ம பெண்கள் நம்ம கல்லூரியில படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கேயோ இருப்பாங்க. நாளைக்கு வந்து அவங்க ஒரு பிரபலமும் இருக்கலாம். இன்னைக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய பெரிய மக்கள் எல்லாருமே பட்டிமன்ற பேச்சாளர்களாக இருந்தாலும் சரி, சோசியல் மீடியாவுல பகிர்ந்துக்க கூடியவங்களாக இருந்தாலும் சரி, குறைந்த அளவு 50,000 அவங்களுடைய ரேட் அப்படின்னு பேசிதான் வர்றாங்க. ஒரு கவிஞர் அவர் வந்து இந்த பகுதியான பணத்தை எனக்கு கொடுத்தீங்க, நான் என்னங்கிறேன் அது அவங்கள இருந்து நம்ம இவ்வளவு பணம் கேட்கறாங்க அப்படிங்கறது சொல்லக்கூடாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பின்புலம், அவங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க தன்னை மிக மிக பெரிய அளவுல வந்து கொண்டு வந்து அச்சீவ் பண்ணி அந்த இடத்துல இருக்கிறதுனாலதான் அவங்களுடைய வேல்யூ. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் வேல்யூ ஆடட். ஒரு மனிதனுக்கும் அந்த வேல்யூ ஆடட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வேல்யூ ஆடட் பேஸ்ல தான் அவங்க அவங்களுடைய ரேட்டை பிக்ஸ் பண்றாங்க. ஸோ என்னுடைய ஆசை என்னன்னா, அந்த ஒரு லெவலுக்கு எங்களுடைய மாணவிகள் போக வேண்டும். நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல அவங்களுடைய போஸ்டரவோ அவங்களுடைய சிறப்புரைவோ பார்க்கும்போது நான் பெருமையா சொல்லணும், இது என்னுடைய மாணவி, எங்கள் கல்லூரியில் படித்த மாணவி என்று. சோ இந்த தருணத்தில் நம்ம மாணவிகளும் கூட இருக்காங்க. நிச்சயமா இதை மனசுல எடுத்துக்குவாங்க. தங்களுடைய தனித்திறமைய மேம்படுத்தி கண்டிப்பா அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறி வந்து ஒரு உதாரணமான ஒரு பெண்ணாக இருப்பாங்க இந்த சமுதாயத்தில் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அநேகமா அதை அவங்க வந்து மனசுல எடுத்துட்டு நிறைவேற்றுவார்கள் என்று நினைக்கிறேன். ஐயா, உங்களுடைய பங்களிப்பு அதுவும் பர்டிகுலரா சொல்ல போனா சுவடியியல். சோ ஒரு முறை எனக்கு ஒரு சிறந்த ஒரு இது கிடைச்சது ஆப்பர்ச்சுனிட்டி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தில் சுவடியியல் துறையை வந்து நாங்க பாக்குறதுக்கு ஒரு அனுமதி கிடைச்சது. சோ தமிழ் துறையும் நமது தமிழ் துறையும் தஞ்சை பல்கலைக்கழகமும் இணைந்து ஒரு MOU இருக்கிறாங்க. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அது இப்ப வந்து 3 வருடங்களுக்கு மேலாக 5 வருடங்கள் அந்த மாதிரி லெவல்ல இருந்துட்டு இருக்குது. சோ ஒரு முறை அந்த துறையை நான் அந்த நீங்க சுவடிகளை எல்லாம் வந்து பதப்படுத்தி வைத்துட்டு இருக்கக்கூடிய அறையில போய் பார்க்கும்போது புரிஞ்சுது, இது எவ்வளவு பெரிய ரிஸ்கான வேலை அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்களுக்கு துறை கூட்டிட்டு போய் காமிச்சவரு, அதுவும் அந்த பதப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த சுவடிகளை வந்து காமிச்சவங்க எப்பேற்பட்ட ரிஸ்க் எடுக்கிறாங்க. எத்தனை விதமான பொருட்களை உள்ள சேகரித்து அது கூட வச்சு அவங்க வந்து அந்த சுவடி வந்து கெட்டு போகாமையும் ஃபங்கஸ் அட்டாக் ஆகாத மாதிரி பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு பெரிய பணி. அந்த துறையின் பின்புலத்தோட நீங்க வந்திருக்கிறீங்க. இன்னும் நீங்க உங்களுடைய மகத்தான வேலைய, உங்களுடைய மகத்தான இதை வந்து பங்களிப்பை நீங்க இந்த சமுதாயத்துக்கு ஆற்றணும். இன்னும் என்னெல்லாம் இருக்கோ, நம்மளுடைய தமிழினுடைய வெல்த்தினஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு கொண்டு வாங்க. நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மாணவிகள் வந்து அதை பயன்படுத்தி மேலும் மேலும் வரணும். ஏன்னா தமிழ் என்பது அரிய மொழி, தமிழ் என்பது முதுமொழி, தமிழ் என்பது ஒரு சிறப்பான மொழி. அந்த மொழிக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு நம்மள மாதிரி இருக்கக்கூடிய தமிழர்கள்னாலதான் முடியும். தமிழர்கள் தான் முன்னாடி நின்று கொண்டு வரணும். ஆனா நம்ம தங்கிலீஷ் பேசுறோங்கிற பேர்ல இங்கிலீஷோட கலந்து நம்ம இங்கிலீஷ் அதுவும் ஒரு அருமையான மொழி. ஒரு டிப்ளமேட்டிக் கன்வே அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு மொழி கூட சேர்ந்து நமது மொழியை இணைச்சு தமிழ் மொழியினுடைய சிறப்பை குறைக்க வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சோ இந்த துறையில் இருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது மாதிரி மேலும் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி சிறப்பான நபர்களை நீங்க வந்து எப்பவும் உங்களுடைய அருகாமையில் வைத்துக் கொள்ளுங்கள். அவங்களுடைய அறிவுரைகளை கேளுங்கள். அவங்க சொல்லக்கூடிய டைரக்ஷன்ஸை யூஸ் பண்ணீங்கன்னாவே கண்டிப்பா ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். நம்ம தமிழ் மாணவிகள் அனைவரும் மிக மிக அருமையாக வர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்னும் வரிகளுக்கிணங்க தமிழுக்காக அயராது உழைப்பவர். மேலும் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். தமிழுக்காக பல நூல்களையும் ஆய்வு கட்டுரைகளையும் ஆய்வுரைகளையும் தந்தவர். சென்னை செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தில் இளநிலை ஆராய்ச்சி அலுவலராக பணியாற்றக்கூடியவர். நம் சிறப்பு விருந்தினர் முனைவர் சே. கரும்பாயிரம் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு பணிவுடன் அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேக்குதாமா? கேக்குதுங்க சார். டாக்டர் உவேசா என்று சொன்னாலே தமிழ் உலகம் நன்கு அறியும். அவர் 87 ஆண்டுகள் வாழ்ந்து தன் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காகவே உழைத்தார். அவருடைய பிறந்த நாளை PKR மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை கொண்டாடுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உவேசா அவர்களின் பிறந்தநாள் விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு கல்லூரியின் செயலாளர் மதிப்பிற்குரிய PN வெங்கடாசலம் ஐயா அவர்களுக்கும், இந்த கருத்தரங்கில் நல்லதொரு வாழ்த்துரை வழங்கிய கல்லூரியின் துணை முதல்வர் மதிப்பிற்குரிய SA தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும் என் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கல்லூரியின் துறை தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியருமான உமா மகேஸ்வரி அவர்களுக்கும், இந்த விழாவினை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் மோகனா அவர்களுக்கும், தமிழ்துறை சார்ந்த அரிய நாச்சியம்மாள் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை நல்கிய ஆசிரியர் அவர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய தமிழ் மரபு என்பது மிகவும் தொன்மையானது. நம்முடைய துணை முதல்வர் அம்மா அவர்கள் குறிப்பிட்டது போல அதற்கு ஆண்டு என்பதே சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு மிகவும் தொன்மையான தமிழ் மொழி நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற அற சிந்தனைகளை உலகிற்கு சொல்லியிருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த பொருளுக்கு நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பொருள் கொள்ளலாம். இதற்கு எல்லை கிடையாது, இதற்கென்று ஒரு உலகம் கிடையாது, இதற்கென்று ஒரு நாடு கிடையாது. நீ எங்கு இருந்தாலும் உன்னுடைய உறவினர், உன்னுடைய நாடு, இது போன்று ஒரு இனிக்குயிக்கான இலக்கியங்களை படைத்த சமூகம்தான் தமிழ் சமூகம். இந்த சமூகத்தில் ஒருவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் உலக பொதுமறையான திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். தோன்றின் புகழோடு தோன்றுக, அகுதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று குறிப்பிடுகிறார். ஒரு செயலை செய்தால் அந்த செயலில் முழுமையாக ஈடுபட்டு செய்ய வேண்டும். அப்படி நீ செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, அதுவும் நன்மைதான். அப்படிப்பட்ட அந்த தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற இலக்கணத்திற்கு என்ற குறளுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் தான் நம்முடைய டாக்டர் உவே சாமிநாத ஐயர். பொதுவாக எல்லோரும், அதாவது மிக உயர்ந்த பதவியை அல்லது மிக உயர்ந்த தலைவராக வந்தவர்கள் எல்லாம் எளிமையான ஒரு பின்னணியில் இருந்துதான் வந்தார்கள். குறிப்பாக நம்முடைய பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களை எடுத்துக்கொண்டால் கூட அவர் ஒரு எளிய பின்புலத்தில் இருந்துதான் தமிழ்நாட்டிற்கு முதல்வராக வந்தார். அதுபோல நம்முடைய இந்த நாட்டிற்கே ஜனாதிபதியாக இருந்த APJ அப்துல் கலாம் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் அவரும் ஒரு எளிய பின்னணியில் இருந்துதான் வந்திருக்கிறார்கள். இது போன்று நாம் பலரையும் சொல்லலாம். குறிப்பாக கர்ம வீரர் காமராஜர் போன்றவர்கள் எல்லாம் ஒரு எளிய பின்னணியில் இருந்துதான் உயர்ந்த மாமனிதர்களாக உருவாகி இருக்கிறார்கள். அத்தகைய பின்புலம் கொண்டவர் தான் நம்முடைய தமிழுக்காக தொண்டு செய்த டாக்டர் உவே சாமிநாத ஐயரும் என்று இந்த நேரத்தில் நாம் குறிப்பிட வேண்டும். எந்தவித ஒரு பின்புலம் இல்லாத ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து
தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு தமிழை பற்றி கொண்டு தமிழுக்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் இருந்து எந்தவித அவர் நினைத்திருந்தால் இந்த சமூகத்தில் உயர்ந்த இடத்தை எல்லாம் அடைந்திருக்கலாம். அவர் அதற்கெல்லாம் விரும்பாமல் தன்னுடைய உயிர் மூச்சாக தமிழ் இலக்கியத்தை படிப்பதும் அதை பதிப்பிப்பதும் இது போன்ற பல்வேறு பணிகளை தான் அவர் தன் வாழ்நாள் முழுவதும் செய்து வந்தார்கள். அத்தகைய பெருமகனார் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள உத்தமதானபுரம் என்ற ஊரில் பிறந்தார். பொதுவாக பிரசவம் காலங்களில் அவர்கள் தாய் வீட்டிற்கு தான் செல்வது ஒரு வழக்கம், நம்மிடையே இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். இவர் உத்தமதானபுரத்தில் பிறந்தார் என்றாலும் இவருடைய தாயார் சொந்த ஊர் சூரியமூலை என்ற ஊர். அவர் பிறந்தது சூரியமூலை என்றாலும் தன்னுடைய தந்தையார் பிறந்தது உத்தமதானபுரம். அந்த உத்தமதானபுரத்தை தான் அவர் அந்த ஊ என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். அந்த உத்தமதானபுரம் என்பது ஒரு காலத்தில் 48 அந்தணர்களுக்கு தானமாக கொடுத்த ஊர். ஒரு புலவர் அந்த ஊரில் பிறந்ததனாலேயே அந்த ஊர் சிறப்பு பெற்றது என்பதற்கு இந்த ஊர் ஒரு சிறந்த உதாரணமாக நாம் இருப்பதை காணலாம். இவருடைய தந்தையார் பெயர் வேங்கட சுப்பையர். இதே நாளில் 1855ஆம் ஆண்டு டாக்டர் உவே சாமிநாத ஐயர் பிறந்தார். அவர் பிறந்த காலம் என்பதும் நாம் இருக்கக்கூடிய காலம் என்பதும் வேறு. இன்னும் சொல்ல போனால் அவர் காலத்தில் சங்க இலக்கியங்கள் ஒன்று இருந்தது என்று கேட்டால் தெரியாது என்றுதான் சொல்லியிருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் எல்லீஸ் என்பவர் 1812ஆம் ஆண்டு திருக்குறளை முதலில் பதிப்பிப்பதற்கு முன்பு வரை தமிழ் மொழி கூட வட மொழியிலிருந்து வந்ததுதான் என்று குறிப்பிட்டார்கள். அவர்தான் தமிழ் மொழியை ஆராய்ச்சி செய்து தமிழ் தென்னிந்திய குடும்பங்களில் ஒரு மொழி என்று குறிப்பிட்டார். அதன் பின்பு 1857இல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை கால்டுவெல் அவர்கள் எழுதினார்கள். அவர் காலத்திலும் சங்க இலக்கியங்கள் ஒன்று கூட பதிப்பு வரவில்லை என்பது இந்த இடத்தில் நாம் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக சொல்ல வேண்டும். ஒருவேளை வந்திருந்தால் கால்டுவெல்னுடைய ஆராய்ச்சி கூட மாறி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழலில் இருந்துதான் சி.வை. தாமோதரன் பிள்ளை, ஆறுமுக நாவலர், உவே சாமிநாத ஐயர் போன்றவர்கள் எல்லாம் பழந்தமிழ் இலக்கியங்களை பதிப்பிப்பதற்கு முனைந்தார்கள். அத்தகைய இந்த உவே சாமிநாயர் ஐயர் பிறந்துதான் நமக்கு இன்றைக்கு செம்மொழி என்ற ஒரு அந்தஸ்து கிடைப்பதற்கு அவருடைய பணி என்பது மகத்தானது. அதை எல்லாம் நாம் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மொழி செம்மொழி என்ற அந்தஸ்து கிடைப்பதற்கு அவர் அயராது உழைத்திருக்கிறார். அத்தகைய பெருமகனார் பிறந்த ஆண்டுதான் 1855ஆம் ஆண்டு. இவர் தந்தையார் இவருக்கு விட்ட பெயர் வேங்கடராமன் என்பதாகும். அதாவது இந்த பெயர் திருமாலுடைய பெயராகவும் இருப்பதாலும் தன்னுடைய பாட்டனாருடைய பெயராகவும் இருப்பதனால் இவரை சாமா என்றுதான் அழைத்திருக்கிறார்கள். பிற்காலத்தில் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் கல்வி கற்கும் பொழுது உனக்கு வேற ஏதும் பெயர் இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார். அவரும் எனக்கு சாமா என்று கூப்பிடுவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சாமா என்று கூப்பிட்டதை தான் பின்னாளில் சாமிநாதன் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். வேங்கடராமன் என்று அவருக்கு இயற்பெயர் இருந்தாலும் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய ஆசிரியருக்காக தன்னுடைய பெயரையே மாற்றிக்கொண்டார். அன்று முதல் அவர் உவே சாமிநாத ஐயர் என்று அழைக்கப்படுகிறார். பொதுவாக அவருடைய குடும்பம் என்பது பொதுவாக தமிழ் படிக்கக்கூடியவர்களுடைய குடும்பங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான பின்னணியிலிருந்து வந்தவர்களாக தான் இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய அந்த வாழ்வியல் முறையும் ஒரு கிராம சூழலை சார்ந்து இருக்கும், அல்லது அவர்களுடைய
போதிய வருமானம் இருப்பதனால் தமிழ் மொழியை படிக்கலாம் என்று நினைப்பார்கள். உண்மையிலேயே தமிழ் படிப்பவர்களுக்கு தான் இந்த சமூகத்தில் நல்ல உயர்வு கிடைத்திருக்கிறது என்று பலரை நாம் குறிப்பிட முடியும். தமிழ், அதாவது பிற வணிகவியல் படிப்பவர்களுக்கோ அல்லது ஒரு பொறியியல் படிப்பவர்களுக்கோ அதற்கான செலவு என்பது பல லட்சங்களை செய்து அந்த செலவை நாம் செய்துதான் அந்த படிப்பை படிக்க முடியும். ஆனால் தமிழ் படிப்பதற்கு என்பது அந்த அளவிற்கு நாம் செலவு செய்ய வேண்டியதில்லை. ஓரளவிற்கு செலவு செய்தால் கூட அந்த படிப்பை நாம் முடித்து விடலாம். இன்னும் சொல்ல போனால் பிற படிப்புகளை படிப்பவர்கள் முடிக்க முடியாமல் கூட சிலர் இடையிலே நின்றவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் தமிழ் படித்தால் இந்த சமூகத்தில் ஏராளமான வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் டாக்டர் உவே சாமிநாத ஐயர் தொகுத்து வைத்திருக்கக்கூடிய சுவடிகள் கூட இன்றும் முழுமையாக பதிப்பிக்கப்படவில்லை. தமிழ் படித்துவிட்டு நீங்கள் சுவடியில் பட்டயம் பெற்றால் அரசினர் கீழ் திசை சுவடி நூலகம், டாக்டர் உவே சாமிநாத ஐயர் நூலிலையம் போன்ற பல்வேறு நூல் நிலையங்களில் சுவடிகள் இன்றும் பல பதிப்பிக்கப்படாமல் இருக்கிறது. அது போன்ற அந்த பணிகளை செய்யலாம். கல்வெட்டுத்துறை நமக்காகவே இருக்கிறது. கல்வெட்டுத்துறையில் நீங்கள் டிப்ளமோ படித்தால் அந்த துறையில் நீங்கள் வேலைக்கு போகலாம். இன்றைக்கு திரைப்படத்துறை எடுத்துக்கொண்டால் வசனம் எழுதுவது என்பது தமிழ் இலக்கியம் படித்தவர்களால் தான் முடியும். அது போன்று நீங்கள் பிற மொழி கற்றுக்கொண்டால் நம்ம இந்திய மொழிகள் நடுவண் நிறுவனம் மைசூரில் இயங்குகிறது. அந்த நிறுவனத்தில் உங்களுக்கு தமிழ் படித்தவர்களாக இருந்தால் பிற மொழிகள் கற்றுக் கொடுக்கிறார்கள். குறிப்பாக தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதை கற்றுக் கொடுப்பதற்கு அங்கு தங்குவதற்கு உங்களுக்கு இடம் தந்து உதவி செய்கிறார்கள். அது போன்ற மத்திய பல்கலைக்கழகம் இருக்கிறது. அங்கு முனைவர் பட்டம் படிப்பதற்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள். அது போன்று டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு வருடத்திற்கே முனைவர் பட்டம் படிப்பவர்களுக்கு 200 ரூபாய் தான் அங்க பணம் கட்ட வேண்டும். அங்கு அவர்கள் நீங்க படிப்பதற்காக கிட்டத்தட்ட 8000 ரூபாய்க்கு மேல உதவி செய்கிறார்கள். இது போன்று தமிழ் படிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பும், நீங்க பேராசிரியராகலாம் அல்லது ஒரு நிருபராகலாம். இது போன்று பல்வேறு பணிகள் நீங்கள் படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இத்தகைய இந்த சூழலில் இருந்துதான் டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அவருடைய இளமை காலமானது, அவருடைய தந்தையார் ஒரு இசை குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய பாட்டனாரிடம் இருந்துதான் அரிச்சுவடி, துதிப்பாடல் போன்ற நூல்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறார். இவர்களுடைய உறவினரான கிருஷ்ண ஐயர் இசையில் மிகுந்த புலமை உடையவர். அவரிடம் இசையை பயின்று கொள்கிறார். அதன் பின்பு இவருடைய குடும்பமானது சிவபெருமான் மீது மிகுந்த ஈடுபாடு உடையது. அதனால் சிவன் மீதும் இவருக்கு பக்தி அதிகமாகிறது. அதன் பிறகு இவர் அரிச்சுவடி, துதிப்பாடல் இவற்றையெல்லாம் கற்றுக்கொண்ட பின் இவருடைய தந்தையார் என்ன நினைக்கிறார் என்றால், இவர் ஒரு சங்கீத வித்வானாக ஆக்க வேண்டும் என்று முனைகிறார். உவேசாவிற்கு தான் ஒரு சங்கீத வித்வானாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. தந்தையார் தமிழ் கற்றுக் கொடுத்த பொழுதும் சில நேரங்களில் இசையையும் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அதிலும் அவருக்கு விருப்பம் இல்லை. அதுபோல அந்த காலத்தில் ஆங்கிலம் படித்தால் நல்ல வேலைகள் எல்லாம் கிடைத்தது, அதையும் படிக்க சொல்கிறார். அதன் மீதும் இவருக்கு நாட்டம் இல்லை. அப்புறம் தெலுங்கு கற்றுக்கொண்டால் சங்கீதத்தின் மீது ஈடுபாடு வரும் என்று தெலுங்கையும் கற்றுக்கொள்ள சொல்கிறார். அதன் மீதும் ஈடுபாடு இல்லை. ஆனால் தான் தமிழ் மட்டும்தான் படிப்பேன் என்று தொடர்ந்து படிக்கிறார். இது நமக்கு என்ன நினைவுக்கு வருகிறது என்றால், ஈன்று புறந்தறுதல் என் கடன் எந்தலை கடனே என்றும், சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே என்றும் பழைய புறநானூறு பாடல் ஒன்று குறிப்பிடும். அதுதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு மகன் என்ன நினைக்கிறானோ அந்த இதை செய்து கொடுக்க வேண்டியது ஒரு தந்தைக்கு கடமையாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் நான் நினைக்கின்றேன். அதாவது இன்னும் சொல்ல போனால் குறள் கூட என்று எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்பது அந்த குறள். ஒரு மகன் என்ன நினைக்கிறானோ
அவன் விருப்பத்திற்கு அவனை முன்னேற செய்து அவனை முன்னிறுத்தி வைப்பதுதான் ஒரு தந்தைக்கு கடனாக இருக்கும் என்று அந்த குறள் குறிப்பிடுகிறது. அவர் அந்த குறளுக்கு ஏற்ப தன்னுடைய மகனை தமிழ் படிக்க வைக்கிறார். இன்று நாம் படிப்பது போன்று அந்த காலத்தில் தமிழ் படிப்பது அல்லது ஒரு படிப்பை படிப்பது என்பதெல்லாம் எளிதான காரியம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நாம் ஒரு கல்வி பரவலாக்கம் நடைபெற்று நம் ஊர் அருகிலேயோ அல்லது நம் ஊரிலேயோ ஒரு கல்வி கற்கக்கூடிய சூழல் இருந்தது. ஆனால் உவேசா ஐயா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கல்வி கற்க வேண்டும் என்றால் ஆசிரியர் வீட்டுக்கு சென்றுதான் கற்க வேண்டும். இவர்கள் வாழ்வது கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள உத்தமதானபுரம். தமிழ் ஆசிரியர்களாக இருந்தவர்கள் அரியலூர் பக்கத்தில் இருந்தார்கள். அதற்காகவே தன்னுடைய தந்தை அந்த ஊருக்கு சென்று அங்கு தங்கியிருந்தார். தன் மகனை அங்கிருந்த சடகோப ஐயங்கார் என்பவரிடம் முதலாக பாகவத புராணம், கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்களை எல்லாம் அவரிடம் கற்றுக்கொள்கிறார். இன்னும் சிறுவயதாக இருந்த பொழுது தன் தந்தையாரும் சில பாடல்களை எல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பின்னர் சிதம்பரம் பிள்ளை என்பவரிடம், குன்னம் பகுதியில் இருந்த சிதம்பரம் பிள்ளை என்பவரிடம் புராணங்கள் சம்பந்தமான நூல்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறார். அதன் பின்னர் விருதாசலம் ரெட்டியார் என்பவரிடம் யாப்பெரும் காலகாரிகை போன்ற இலக்கண நூல்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறார். ஆனால் இவருடைய ஆர்வத்தை கண்டு அந்த காலத்தில் கம்பர் என்று அழைக்கப்பட்ட மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் நீங்கள் போய் சேருங்கள் என்று உவேசாவிற்கு விருதாசலம் ரெட்டியார் அறிவுறுத்துகிறார். அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் அன்றைக்கு இருந்த கம்பர் என்று அழைக்கப்பட்ட மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை சந்திக்கிறார். அவர் அன்றைய காலத்தில் மாயவரம் என்ற ஊரில் வசித்து வந்தார். அந்த ஊரில் இவர்கள் போய் பார்க்கும் பொழுது அவர், நீங்கள் படிப்பதற்கு இன்று நாம் சொல்றது போல இன்று நாம் படிக்க வேண்டும் என்றால் நாம் வீட்டில் இருந்து செல்ல முடியும். அன்றைய காலத்தில் ஆசிரியர் வீட்டில் இருந்துதான் படிக்க வேண்டும். இதற்கு குருகுலம் என்று சொல்வார்கள். அதற்கான போதிய வசதிகள் எல்லாம் அந்த காலத்தில் தேவை. அவருடைய தந்தையார் சொல்கிறார், நான் அதற்கான எல்லா செலவுகளையும் பார்த்துக் கொள்கிறேன், அவர் இங்கிருந்தே தங்கி படிக்கட்டும் என்று சொல்கிறார். அந்த வகையில் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் அவர் சேர்கிறார். அவர் வாழ்க்கையில் மகாவித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளையிடம் சேர்ந்த பிறகுதான் ஒரு ஏற்றம் ஏற்பட்டது என்று சொல்ல வேண்டும். அவரிடம் சேர்ந்த பின்பு சவேரிநாத பிள்ளை என்பவரிடம் முதலாக கற்க தொடங்குகிறார். அவர் கற்றுக் கொடுத்த பின்னர் இவருடைய தமிழ் மீது ஆர்வத்தையும் அவருக்கு இருந்த விருப்பத்தையும் அறிந்து மகாவித்வானே நேராக வந்து இவருக்கு பாடம் கற்பிக்க ஆரம்பித்தார். அவ்வாறு அவரிடம் பயின்ற காலத்தில் திருக்குடந்தை திருப்பந்தாரி, நாகை புராணம், மாயூர புராணம், நைடதம் போன்ற பல்வேறு நீங்கள் இசையின் மீது நாட்டம் கொண்டால் அளவிற்கு அவருக்கு தமிழின் மீது ஆர்வம் இருந்ததை இந்த நேரத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டிய இருக்கிறது. அத்தகைய உவேஸ் சாமிநாத ஐயர் மகாவித்வானோடு இருக்கும் பொழுது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு ஆதீனத்தோடு ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது. இவரும் மகாவித்வானும் ஆதீனத்திற்கு போய் சேர்கிறார்கள். அங்கு சன்னிதானமாக இருந்த சுப்பிரமணிய தேசிகரை இவர்கள் சந்தித்து பலமுறை உரையாடினார்கள். அதாவது அந்த மகாவித்வான் மீது அந்த திருவாடுதுறை ஆதீனம் மதிப்பு வைத்து நினைத்து இவர் மிகவும் பெருமிதம் கொள்கிறார். பின்னாளில் மகாவித்வான் இறந்த பொழுது அந்த திருவாடுதுறை ஆதீனத்தில் தங்கி அங்கிருந்த இடைய மடாதிபதிகளுக்கெல்லாம் பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். அவ்வாறு சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான் இவர்களுக்கு அந்த சுவடிகள்
ஏராளமான சுவடிகள் கிடைப்பதெல்லாம் பின்னாளில் அவர் பயன்படுத்திக் கொள்வார். பதிப்பு பணி செய்யும் பொழுது பின்னாளில் அவற்றையெல்லாம் பயன்படுத்திக் கொள்வார். பொதுவாக இப்ப இன்றைய காலத்தில் நாம் ஏடு எழுதுதல் என்ற வழக்கம் இல்லை. அன்றைய காலத்தில் அச்சு நூல்கள் வந்த காலம். ஒரு சிலர் ஏடு எழுதுகிற பழக்கம் உடையவர்களாக இருந்தார்கள். அந்த வகையில் உவேசா அவர்கள் ஏடு எழுதவும் தெரியும், காகிதத்தில் எழுதவும் தெரியும். அவ்வாறு அந்த 19ஆம் நூற்றாண்டில் அச்சு வரவுக்கு பின்னால் இந்த ஏடு எழுது வழக்கம் குறைந்தாலும் அதனை இவர் கற்றுக்கொண்டார். ஒரு முறை மகாவித்வான் பாடம் நடத்தும் பொழுது அம்பர் புராணத்தை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதும் எழுதியதாக நமக்கு அவருடைய எண் சரித்திரத்தில் கிடைக்கிறது. பொதுவாக இவருடைய குடும்பம் கொஞ்சம் வறுமை காரணமாக சில நாள்கள் நீடித்தது. அந்த நேரத்தில் தந்தையார் சங்கீத பிரசங்கம் செய்வது போல சில நாட்கள் இவரும் சில ஊர்களுக்கு, அதாவது காரை என்ற ஊர்களுக்கெல்லாம் சென்று பிரசங்கம் செய்து வந்தார். அதன் பின்பு தான் இவர் இந்த பயிற்றுவித்தல் தொழிலை தொடங்குகிறார். நான் ஏற்கனவே கூறியது போல மடத்தில் இருந்தவர்களுக்கு தொடக்கத்தில் கற்றுக் கொடுத்தார். அப்பொழுது இவரிடம் பாடம் கேட்டவர்களுள் சின்னகுளம் அண்ணாமலை ரெட்டியாரும் ஒருவர் ஆவார். அங்கு ஆதீனத்தில் இருந்த பொழுது மகாவித்வானோடு பழகிய பொழுதுதான் தியாகராஜ செட்டியார் என்பவரை இவருக்கு அறிமுகமாகிறார். அவர் யார் என்று சொன்னால் மகாவித்வானுடைய தலை மாணாக்கர் ஆவார். அவர் கும்பகோணம் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர். அந்த கல்லூரியில் பயின்ற காலத்தில் அவர் ஓய்வு பெறும் நிலையில் இருந்தார். அந்த நிலையில் தனக்கு அந்த இடத்திற்கு வருவதற்காக உவேசா அவர்களை நியமிக்கலாம் என்று முடிவு செய்கிறார். ஆனால் அவர் ஆதீனத்தில் இருந்த காலத்தில் அங்கிருந்து எப்படி அழைத்து வருவது என்று தெரியாமல் அப்புறம் ஆதீனத்தோடு பேசி அவரை கும்பகோணம் கல்லூரிக்கு அழைத்து வந்து சேர்த்து விடுகிறார் தியாகராஜ செட்டியார். அதனை அவர் நன்றியோடு தான் வாழ்நாள் முழுவதும் இருந்தார் என்பதற்கு அவர் ஐங்குறு நூற்றை பதிப்பித்த பொழுது அந்த நூலை அவருக்கு உரிமையாக்கினார். அதுபோல சென்னையில் தாம் வாங்கிய வீட்டிற்கு தியாகராச விலாசம் என்று குறிப்பிடுகிறார்கள். இத்தகைய அந்த கும்பகோணம் கல்லூரியில் இருந்த காலத்தில் சில பதிப்பு வேலைகள் போன்ற பல்வேறு பணிகளையும் செய்தார்கள். இவர் பாடம் எடுக்கும் பொழுது அந்த கல்லூரியின் முதல்வராக இருந்த கோபால்ராவ் என்பவர் இவருடைய பாடத்தை கேட்டு எல்லாம் வியந்து போனார்களாம். அவருடைய இவற்றையெல்லாம் அவருடைய நாம் எண் சரித்திரத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பின்னர் இவர் பதிப்பு பணியில் ஈடுபட்டதன் காரணமாக மாநில கல்லூரிக்கு, அதாவது சென்னையில் இருந்த மாநில கல்லூரிக்கு வரலாம் என்று நினைத்தார்கள். அதன் காரணமாக அவருக்கு மாநில கல்லூரியும் மாற்றம் பெற்றார்கள். மாநில கல்லூரியிலும் பல ஆண்டுகள் பணி செய்துவிட்டு பின்னர் ஓய்வு பெற்றார்கள். பின்னர் சிறிது காலம் திருவாடுதுறை ஆதீனத்தில் தங்கியிருந்து பாடசாலையில் மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்து வந்தார்கள். பின்னர் 1924ஆம் ஆண்டு மீனாட்சி தமிழ் கல்லூரியில் முதல்வராகவும் இருந்தார்கள். தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு சிறந்த ஆசிரியராக அவர் இருந்தார் என்பதற்கு இந்த உதாரணங்களை, இந்த மேற்கொண்ட பணிகளை எல்லாம் நாம் குறிப்பிடலாம். அவருடைய வரலாற்றில் பதிப்பு பணி என்பதுதான் ஒரு குறிப்பிடத்தகுந்த பணியாகும். அவர் இன்றைக்கு இருப்பது போல அன்றைய காலம் கிடையாது. ஒரு சுவடி கிடைக்க வேண்டும் என்றால் பல நாட்களாகும். அதற்காக அவர் பல ஊர்களுக்கெல்லாம் நடந்தே சென்றிருக்கிறார். சில ஊர்களுக்கு வண்டி கட்டி சென்றிருக்கிறார். சில ஊர்களுக்கு தொடர் வண்டியில் போயிருக்கிறார். போயும் சில ஊர்களில் அவர்களுக்கு சுவடி கிடைக்காமலும் இருந்திருக்கிறது. இருந்த போதிலும் அதற்காக தாம் பயணம் மேற்கொண்டதை எல்லாம் அந்த ஊர்களின் வழியாக போகும் பொழுது அங்கு கிடைக்கப்பெற்ற அந்த கோயிலாக இருக்கலாம், அல்லது சிற்பமாக இருக்கலாம், இல்ல அந்த ஊரில் சிலர் சொல்வதையெல்லாம் தொகுத்து பின்னால் அவர் எண் சரித்திரத்தில் அவற்றையெல்லாம் நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். அப்படி அவர் பதிப்பு பணியில் ஈடுபட்ட பொழுதுதான் சேலம் ராமசாமி முதலியார் என்பவரை அவர் கும்பகோணத்தில் இருந்த காலத்தில் சந்திக்கிறார். அவரிடம், உங்களுக்கு சேலம் ராமசாமி முதலியார் அவர்கள், உங்களுக்கு சீவக சிந்தாமணி தெரியுமா, அல்லது மணிமேகலை தெரியுமா, சிலப்பதிகாரம் தெரியுமா என்று கேட்கிறார்கள். அவர், எனக்கு எங்க ஆசிரியர் அதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கவில்லை,
சிற்றிலக்கியங்கள் போன்ற சிற்றிலக்கியங்கள், புராணங்கள் போன்ற, கம்பராமாயணம் போன்ற நூல்களை எல்லாம் எங்கள் ஆசிரியர் சொன்னார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். உடனே ராமசாமி முதலியார் அவர்கள் சீவக சிந்தாமணி பிரதி ஒன்றை கொடுத்து அவரிடம் கொடுக்கிறார்கள். அதை படிக்கும் பொழுது அதில் மிகுந்த சமண கருத்துக்கள் நிறைந்திருந்ததால் அவரால் முழுமையாக படிக்க இயலவில்லை. அதன் பின்பு நச்சினார்க்கினியர் உரையுடன் இருந்ததால் உரையை பொருத்தி பார்த்து சில இடங்களில் படித்தார். அதன் பிறகு சில ஐயங்கள் இருந்த போது சில சமண பெரியோர்களிடம் கேட்டு அதனை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அந்த நூலை படித்ததன் விளைவாகத்தான் பின்னாளில் சீவக சிந்தாமணியை அவர் பதிப்பிப்பதற்கு முயன்றார். அந்த நூலை கொண்டு வந்த பொழுது அவருக்கு பல்வேறு இன்னல்கள் எல்லாம் வந்தது என்று நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சைவராக இருந்து சமண நூலை எப்படி பதிப்பிக்கலாம் என்று கேள்வியெல்லாம் எழுப்பினார்கள். அதற்கெல்லாம் அவர் எந்தவித கருத்துக்கும் முன்னிற்காமல் அவருடைய பதிப்பு பணி ஒன்றே தலையாக பணியாக செய்து வந்தார்கள். அவருடைய முதல் பதிப்பு என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வேணு வனலிங்க விலாச சிறப்பு என்ற நூலாகும். அதை 1878ஆம் ஆண்டு அவர்கள் பதிப்பித்தார்கள். அவர் திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருந்த காலத்தில் தான் அந்த நூலை முதலாக பதிப்பித்தார்கள். அதன் பிறகு இந்த சீவக சிந்தாமணியை பதிப்பிக்கின்ற காலத்தில் நச்சினார்க்கினியர் சில உரை மேற்கோள்களோடு சில நூல்களை குறிப்பிட்டார்கள். அந்த நூல்களை கொண்டு சீவக சிந்தாமணி என்ற சீவக சிந்தாமணியில் இருந்த உரைகளில் 10 பாட்டு, 8 தொகை நூல்களான நற்றிணை போன்றவற்றிலெல்லாம் குறிப்புகள் இருந்தன. அந்த மேற்கோள்களை வைத்துக்கொண்டு அவர் பின்னாளில் சீவக சிந்தாமணி, மணிமேகலை, புறநானூறு போன்ற நூல்களை எல்லாம் பதிப்பித்தார்கள். இன்றைக்கு நாம் பழந்தமிழ் இலக்கியங்கள், குறிப்பாக கலித்தொகை, அகநானூறு, குறுந்தொகை தவிர பிற நூல்களை எல்லாம், அதாவது குறிப்பாக ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல் போன்ற நூல்களை எல்லாம் பதிப்பித்தவர் உவேசா ஐயா அவர்கள். அதுபோன்று 10 பாட்டு முழுமையும் பதிப்பித்தார்கள். 10 பாட்டு பதிப்பு வருவதற்கு முன்பு திருமுருகாற்றுப்படை மட்டும் தான் பதிப்பிக்கப்பட்டது இருந்தது. அந்த திருமுருகாற்றுப்படை